நம்ம தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை குறித்து தியானிச்சு வந்துட்டே இருக்கிறோம். அதாவது ஒரு விதையை குறித்து தியானிச்சு வந்துட்டே இருக்கோம். விதை, தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு மிகப்பெரிய விதை. தேவனுடைய வார்த்தை என்பது மிகப்பெரிய விதை. அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி விதைச்சு அது பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டே வரோம். விதைச்சிட்டு நம்ம போனாலும் விதை நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, விதை தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிறதே இல்லை. விதைக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அந்த விதையை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அது முளைக்கும். அதே மாதிரி தான் வார்த்தைங்கிற விதைக்கு ஒரு மிகப்பெரிய வளம் இருக்குது. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் போட்டாலும் சரி அது பலன் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்குற சில நேரங்கள். நம்ம விதைக்காத அறுக்க நினைக்கிறோம், ஆனா ஃபேக்ட் அதே இல்லை. நீங்கள் விதைக்காத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறுவடை செய்வதற்கு நாம் நினைச்சே பார்க்கவே கூடாது. ஆதியாகமம் 26 அதனுடைய 12. ஈசா என்ன பண்றான்? விதை விதைக்கிறான். வசனம் சொல்லுது, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். சொல்லுங்க, நான் விதைத்த அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைவேன். அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வீழ்த்தி அடைந்து மகா பெரியவனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு என்ன பண்றாங்க, சார் நீங்க எங்க ஊரை விட்டு போயிருங்க, நீங்க மிகப்பெரிய வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு எங்களுக்கும் செட் ஆகாத ஊரை விட்டு போயிருங்க அப்படிங்கிறான். 17 இருந்து. அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூக்கி போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் 100 கண்டார்கள். கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசக்கு என்று பெயரிட்டான். ஏசக்குன்னு சொன்னா ஆர்கியூமெண்ட்ஸ். சொல்லுங்க, ஏசக்குனா ஆர்கியூமெண்ட்ஸ். வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு பேர் விடுறான், இது ஏசக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கியமான விவாதங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாம் விவாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை குறித்து விவாதித்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலவங்க தங்களை நல்லவர்கள் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தங்கள் நல்லவர்கள் என்று நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவனை காட்டில் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லவர் இல்லவே எல்லாமே. ஈசாக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கடவுள் மேல ஈசாக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஈசாக்கு இந்த ஏசக்கு என்கிற துறவின் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது வாக்குவாதம். சில நேரத்தில் நம்ம லைஃப்ல நிறைய நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், ஆனா ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போகிறீர்களோ அவ்வளவு உயரத்துக்கு போகும்போதெல்லாம் சில விஷயங்களை வாக்குவாதங்களை விட்டுக்கிட்டே இருக்கணும். வாக்குவாதமான நபர்கள் நமக்கு தேவையில்லை, நம்மளை சச்சரவு செய்கிற தேவையில்லை, நம்மளை தொந்தரவு பண்றவங்க தேவையில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மிகவும் நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததான நல்ல நேரங்கள், தேவன் கொடுத்ததான இந்த நல்ல உறவுகள், இதெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிக்க முடியாத வழிக்கு ஒரு விஷயம் நடக்குன்னா அதை விட்டுட்டு வர்றது நல்லது. ஈசாக்கு முடிவெடுக்கிறான், ஆண்டவரே வாக்குவாதம் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி வேற ஒரு துறவை வெட்டினார்கள். அவன் சொல்றான், சார் நான் இந்த வாக்குவாதம் பண்ற நபர்களை நம்பி நான் இந்த இடத்துக்கு நான் வரல. சொல்லுங்க, நான் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை நம்பி நான் வரல. சார் நான் வேற ரகம், நான் வேற ரகம். நம்மளை கணிக்க முடியாத அளவுக்கு நம்ம தனித்துவமானவர்கள். ஈசாக்கு அபிமெலேக் ராஜா நினைச்சிட்டாருன்னா, ஈசாக்கு இந்த தேசத்தை விட்டு போயிட்டா சரியாகி நினைச்சிட்டே இருந்தான். சார் அவன் எங்க போனாலும் துறவை வெட்டுவான், நான் எங்க போனாலும் துறவை வெட்டுவேன், தண்ணீர் வரும், நான் எங்க போனாலும் பிளஸ்ஸா இருப்பேன். இனி தாவீது சொல்றான், என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், நான் சண்டைக்கு பயப்பட மாட்டேன், நான் கோலியாத்துக்கு பயப்பட மாட்டேன். தாவீதுக்கு கோலியாத்தும் பெலிஸ்தரும் என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு எதிர்த்து வர்றாங்க. அவர்களுக்கு இருக்கிற அந்த பலம் இருக்கு இல்லையா, அந்த பலத்து மேல இருக்கிற பயத்தை விட கடவுள் மேல பற்று தாவீதுக்கு அதிகமா இருந்துச்சு. அவனுக்கு தெரியும், சார் நான் பெலிஸ்தருடைய ஊருக்குள்ள போனா கூட நான் சண்டை போடுவேன், என்னால ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, நான் எங்க போனாலும் வாழுவேன். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவனா சார் இந்த இடத்துல தான் வாழ முடியுமாங்க, நான் எங்க போனாலும் வாழ்வேன், நான் வனாந்தரத்துல போனாலும் நான் வாழ்வேன், நான் காற்றையே பார்க்க மாட்டாலும் நான் சுவாசிப்பேன், நான் மழையே பார்க்கலாட்டியும் எனக்கு தண்ணி கிடைக்கும்.
ஆனா இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, அவர் பூமிக்கு வந்த உடனே முதல் ஒரு விஷயத்தை அழகா சொல்லி தராரு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் வாழ்வேன், நான் கர்த்தருடைய வார்த்தையினால வாழ்வேன். ஈசாக்கு அதை கண்டுபிடிச்சாரு. சார் வந்து நான் உடன்படிக்கையின்படி வந்தவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டு வந்தவன். தேவனுக்கு எனக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. எங்க அப்பாவுடைய பிளஸிங் எல்லாம் எனக்கு தான். சொல்லுங்க, அப்பாவுடைய பிளஸிங் எல்லாம் எனக்கு தான். அது நம்ம அப்பா இல்ல, ஏசப்பா. ஆமென். நம்ம அப்பா ஒரு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா வரதுனால, சார் இந்த உலகத்துல எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு, நைஸ் பர்சன். ஆனா அவங்க எனக்கு எவ்வளவு சேர்த்து வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஏசப்பா எனக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு அப்படியே வரும். ஈசாக்கு அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவர் ஈசா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாருப்பா, எங்க அப்பா ஆசீர்வதித்த ஆண்டவர் கண்டிப்பா நான் எங்க போனா என்ன பண்ணுவேன், நல்லா இருப்பேன். ஏன்னா ஈசாக்கு தெரியும், தன்னுடைய அப்பாவோட கூட இருந்து பார்த்தாரு. அப்பா கூட இருந்து பார்த்தாருல்ல. சில நேரங்களில் நம்ம கூட இருந்து நாம் விசுவாசியை கற்றுக்கொள்ள வேண்டும். சில நல்ல நபர்கள் நம்மோடு இருப்பாங்க, சில ஆவிக்குரிய நபர்கள் இருப்பார்கள். அவர்கள்ட்ட நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கு கற்றுக்கிட்டு இருந்தான். எங்க அப்பா எங்க போனா வாழ்வார். ஏன்னா எங்க அப்பா அவங்க ஃபேமிலி, ஊரு, நாடு எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர்கிட்ட வந்தாரு. அவர் பெரிய ஆகிட்டாரு. நான் எங்க போனாலும் என்ன பண்ணுவேன், துறவு விட்டா தண்ணி வரும். சார் வாக்குவாதம்னா ஒரு பிரச்சனையா, அதை விட்டுட்டு வாங்க. ஈசாக்கு சொல்றான், ஐ டோன்ட் லைக் ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ண நான் கேட் பண்றேன். வேறொரு துறவை வெட்டினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். சித்தனான்றது அது வந்து வாக்குவாதங்கள் தான், பொறாமை வாக்குவாதங்கள். சொல்லுங்க, இயேசுக்கு சித்தனா என் வாழ்க்கையில் அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லைப்பா. வாக்குவாதம் பண்றவங்கள்ட்ட இருந்து ஒரு பிளஸிங் எனக்கு அவசியமே இல்லை. பொறாமைப்படுற நபர்கள்ட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவையில்லை. என்னை நம்பாதவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு அவரை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. எத்தனை டைம் வாக்குவாதம் பண்ணவங்க, எத்தனை டைம் என்கிட்ட சண்டை செய்வீங்க, எத்தனை நேரம் நீங்க நிராகரிப்பீங்க. அடுத்து சொல்றாங்க, வேறு அவிடம் விட்டு பெயர்ந்து. சொல்லுங்க, நான் அவ்விடம் விட்டு பெயர்ந்து. நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல வாக்குவாதம் பண்ணுகிற நபர்களை விட்டு பெயர்ந்து, நம்மளை ஏற்றுக்கொள்ளாத நபர்களை விட்டு பெயர்ந்து, நம்மளை விரும்பாத நபர்களிலிருந்து பெயர்ந்து, நம்மளை புறக்கணிக்கிற நபர்களிலிருந்து பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினார்களாம். அல்லேலூயா. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. வாழ்க்கையில் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் கடந்து வந்து விடுங்கள். நாம் நினைச்சிட்டு இருக்கோம், சரி இப்படியே வாழ்ந்துடலாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, அப்படி வாழ்வதற்காக நம்ம நினைக்கவில்லை. அல்லேலூயா. சொன்னால் நான் இயேசுக்கு துறவில் மட்டும் வாழ விரும்பல, நான் சித்தனால வாழ விரும்பல, நான் வந்து வேற ஒரு துறை வெட்ட விரும்புகிறேன். இந்த மாசத்தோட நம்ம என்ன பண்ணலாம், வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வரும். பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அது சொல்லுது, அவர்கள் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத்னா விசாலமான இடமா. சொல்லுங்க, நாம் பழுகி பெருகும்படி தேவன் விசாலமான இடத்தில் வைத்தார். நான் ரெகோபோத்தில் இருக்கிறேன். ரெகோபோத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஈசாக்கு சொல்றான், சார் நான் இப்போ ஒரு துறவை விட்டு மறுபடியும் இதை குறித்து யார் என்ற வாக்குவாதம் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெகோபோத், இது கர்த்தர் கொடுத்தது, அது ஓ இடம், இது ஏதாவது இது என்னோட இடம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதை தோத்து போனோம்னா அதை என்ன பண்ணுவோம், நம்ம முயற்சி பண்ண மறந்துடுவோம். ஆனா ஈசாக்கு சொல்றான், இயேசுக்கு போனா என்ன, சித்தனா போனா என்ன, ரெகோபோத் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நான் பழுகி பெருகும்படி கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். தேவன் உங்களையும் என்னையும் விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் மாற்ற உயர்த்துகிற ஆண்டவர். நமக்கு எப்படி ஒரு குறுகிய மனநிலை இருக்கும். சார் இந்த மாசத்துல ஒரு 15,000 சம்பளம் போதும், ஒரு 10,000 சம்பளம் போதும், ஒரு வீடு போதும், ஒரு காடு போதும், ஒரு சின்ன வாகனங்கள் போதும், சாப்பிடுறதுக்கு உணவு போதும். ஆண்டவர் சொல்றாரு, இதை எல்லாம் தாண்டி நான் உன்னை ஆஸ்வதிக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த உலகம் ஒன்று சிஸ்டமேட்டிக்கா ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு கார், ஒரு பைக்கி, கொஞ்சம் சம்பளம், கொஞ்சம் பேங்க்ல பேலன்ஸ், இந்த சிஸ்டமேட்டிக் இதுக்கு போடலாமே, சூப்பர் நேச்சுரல் நம்பலாமே. ஈசாக்கு கண்டுபிடிச்சுதான், சார் நான் சித்தனா வந்து இயேசுக்கு சித்தனா வந்து நேச்சர். ரெகோபோத்
வந்து சூப்பர் நேச்சுரல். இது நான் பழகி பெருக கர்த்தர் என்னை ஒரு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள், நீங்கள் யார் கூட இருக்கிறீர்கள் என்பதை பற்றி யோசிங்கள். சொல்லுங்க, நான் எங்கு இருக்கிறேன் என்பதை விட நான் யாருடன் இருக்கிறேன் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். நான் வந்து எங்க இருக்கிறேன்? நான் சாதாரணமா ஒரு வீட்டில் இருக்கிறேன், இருப்பேன். ஆனா நான் ஆண்டவரோடு இருக்கிறேன். நான் 1000 நீரூற்றுகளை இப்ப வெட்டுவேன், எல்லாத்தையும் நீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்க. ஆனால் ரெகோபோத்தை கர்த்தர் தருவதற்கு பிரியமாக இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை வருடம் நம்புறீங்க ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார்? சொல்லுங்க, தேவனே தேவனே, நான் உம்மால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறேன். நான் பார்க்க போனேன் இல்லையா, நான் உம்மால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறேன். அது ஒரு கிரேஸுங்க. ஏன் ஆண்டவர் நம்மளை நம்மளை அடையாளப்படுத்தி, நம்மளை மட்டும் அடையாளப்படுத்தி அவரை நம்மளை பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மகிட்ட பேசணும் அப்படின்னா அவர் வந்து லவ் பண்றாரு, என்னை அதிகமாக நேசிக்கிறார். ஈசாக்கு கண்டுபிடிச்சுதான், நான் வந்து அவரால் அதிகமாக நேசிக்கிறேன். எங்க அப்பாவோட இருந்த ஆண்டவர் என் கூட இருக்காரு. ஸோ நான் அதிகமாக நேசிக்கப்படுறதுனால நான் எங்க போனாலும் வாழ்வேன். நம்ம வந்து காற்றையும் மலையும் பார்க்கறதுனால அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறோம். காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டாங்க, மலையை பார்க்கிறவன் அறுவை கறுக்க மாட்டான். இது ரெண்டையும் பார்க்காம காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மலையும் பார்க்க மாட்டீர்கள், உடைய வாய்க்கால் நிரப்பப்படும் என்கிற வசனத்தை பார்க்கிறவன் அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் காற்றை பார்க்கல, மலையை பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நான் சொல்றேன், ஈசாக்கு மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும். ஈசாக்கு வந்து நான் சொன்னது, அது போன வாரம் முன்ன வாரம் நம்ம தியானிச்சிட்டோம். ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இருந்துச்சா. எங்க இருந்துச்சா? கர்த்தரை நம்பி போன இடத்துல வந்துட்டான். எல்லாத்தையும் கர்த்தரை நம்பி விதைச்சிட்டான். அப்படி என்ன விதைச்சாங்க? நம்ம வந்து வார்த்தையை விதைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஈசாக்கை பற்றிய வாக்கு திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கலாமே. ஆண்டவர் ஈசாக்குக்கு மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆண்டவர், நானும் உங்களை நம்புறேன், நானும் ஐஸ்வர்யவனாகுவேன், நானும் வர விருத்தி அடைவேன், மகா பெரியவனாவேன். ஈசாக்கு ஆட்டு மந்தைகள் இருந்ததை போல எனக்கு இருக்கும், ஈசாக்கு மாட்டு மந்தைகள் இருந்தது போல எனக்கு இருக்கும், அவனுக்கு பணிவிடைக்காரர்கள் இருந்ததை போல எனக்கு பணிவிடைக்காரர்கள் இருப்பார்கள். எத்தனை பேர் ஒரு 10க்கு 10 முறை வாழ்ந்து நான் நாளை கழிச்சு ஆசைப்படுறோம்? அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு மாட்டு மந்தைகள் உண்டு, ஆட்டு மந்தைகளும் பணிவிடைக்காரரும் இருப்பார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகள் ராஜாக்களும் ராஜாத்திகளும் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த வசனத்தோட இந்த போர்ஷனை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சார், ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தார், ஈசாக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவங்க அப்பா அவனை பலியிட போனாரு. சார், அதனால அதுல இருந்து நான் வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கிறேன்? அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? அது நீங்க இப்படி நடங்க, அப்படி நடங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லாம, ஈசாக்கு எப்படி இருந்தால், நம்மளுக்கு கர்த்தர் எப்படி இருந்தால், அவரை நம்பும் பொழுது நீங்கள் இப்படி இருப்பீர்கள் பைபிள் மட்டும் சொல்ல வருது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ இப்படி இருந்தீங்கன்னா இப்படி, கர்த்தர் இப்படி இருந்தீங்கன்னா அது அப்படி இருக்கும், நீ இப்படி இருந்தீங்கன்னா இது நடக்கும், அப்படி இருந்தீங்கன்னா இது நடக்கும். அதை தாண்டி என் ஆண்டவர் எப்படி இருந்தார், என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், என் ஆண்டவர் ஜனங்களை எப்படி ஆஸ்வதித்தார், என் ஆண்டவர் ஜனங்களை எப்படி உயர்த்தினார், என்னையும் அப்படி உயர்த்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 18 வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அது என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சொல்லுங்க, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். யார் வேணாலும் அப்படி எதிராக நீங்க எடுத்துங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். நம்ம எல்லாத்துக்கும் உடனே ஒரு சொல்யூஷன் தேவைக்கு கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் உடனே ஒரு சொல்யூஷன் யாரையும் கண்டிக்கிற ஆண்டவர் இல்லை. அவர் வெயிட் பண்ணுவார். இவங்க மாறுறாங்களா, மாறலையா, இவங்க சேஞ்ச் ஆகலையா, அதெல்லாம் பார்ப்பாரு. அவர் சொல்லுவார், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். அடுத்த கீழே சொல்லுது, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். நீங்க தப்பு வைக்கிறதுனால பிரியமா இல்ல, அவர் பிரியமா இருந்ததுனால நான் தப்பு வைக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதை சொல்றது, என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சொல்லுங்க, அவர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து என் மேல்
பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். மறுபடியும் சொல்லுங்க, என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். நான் நல்லவன் அப்படிங்கிறதுனால அவர் என்னை தப்புவிக்கல. நான் ஊழியம் செய்யறது அப்படிங்கிறதுனால என்னை தப்புவிக்கல. நான் காணிக்கை கொடுக்கறதுனால என்னை தப்புவிக்கல. ஸோ நான் பயங்கரமான பெர்ஃபெக்ட்னால தப்புவிக்கல. அவர் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றதுனால காடு ஆண்டவர் அதிகமாக பிளஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு பார்ட். ஆனால் மெயின் பார்ட் என்ன தெரியுமா? மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, அவர் என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். மறுபடியும் சொல்லுங்க, அவர் என் மேல் பிரியமா இருந்தபடியால் தப்புவித்தார். ஒரு கடனை கிட்டி முடிச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா இருந்தபடினால் இந்த கடனை கிட்டி முடிக்க கிருபை பாராட்டுங்க. ஒரு வாகனத்தை வாங்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா இருந்தபடினால் வாகனத்தை தந்து. ஒரு வீடு வாங்கிட்டு சொல்லணும், கர்த்தர் ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமா இருந்தபடினால் எனக்கு இந்த வீட்டை கொடுத்து, ஆண்டவர் நீர் எங்கள் மேல் பிரியமா இருந்தபடினால் இந்த சபையை கொடுத்து. நாங்கள் நம்புறோம் ஆண்டவர் எங்க மேல நிறைய பிரியமா இருக்கிறதுனால இந்த ஹாலெல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகி இந்த ஹால் 10வது அளவு ஹைவேல ஒரு பெரிய லேண்ட் பார்த்து ஒரு 1000 பேர் 2000 பேர் கட்டுற மாதிரி இந்த வெட்டுப்பாளையத்தில் மகா சர்ச்சு ஆரம்பிச்சு. எப்படி ஈசாக்கு அபிமெலேக்கு ராஜாவுடைய அவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க, நம்மளும் என்ன பண்ணணும்? பயத்தை காட்டணும் சமுதாயத்தில். அப்படி நான் உயர்த்தினாங்க கூட நீ சொல்லணும், கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தபடியினால் எங்களை உயர்த்தினார். அல்லேலூயா. நான் ஜெபித்ததுனால உயர்த்தலைங்க, அவர் பிரியமாக இருந்தபடியால் நான் ஜெபிச்சேன். சார் நான் காணிக்கை கொடுத்ததுனால என்னை அவர் உயர்த்தலை, நான் அவர் என்னால் பிரியமாக இருந்ததுனால நான் கொடுத்தேன். சார் நான் ஊழியம் செய்ததுனால என்னை ஆஸ்வதிக்கல, அவர் என்னால் பிரியமாக இருந்ததுனால அந்த லவ்வை அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்ம ஊழியங்கள் செய்கிறோம். சொல்லுங்க, அன்பு ஊழியம், ஆராதனை, செய்தி, ஜெபம் எல்லாம் அன்பின் வெளிப்பாடு தான். அது வந்து ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. கடவுள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடி என்ன பண்றோம், நாங்கள் லீட் பண்றோம். கடவுள் உங்களை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உடைய அன்பு எவ்வளவு மாறாது என்பதை செய்தியின் மூலமாக என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். இதனால இதுல வேற ஒண்ணுமே, இதை நீங்களும் செய்ய முடியாது. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். தாவீது சொல்றான், என் கையில் ஒரு சுத்தம் இருந்துச்சு, இது கரெக்டா இது விதைக்கும். இந்த கையில் ஒரு சுத்தம் இருந்துச்சு, இது கரெக்டா கொடுக்கும், இது கரெக்டான இடத்துல வாங்கும். அதுக்காகவே என்ன பண்றாரா, எனக்கு ஒரு பிளஸிங் ஆர்டர் வச்சுருக்காரு. சொல்லுங்க, ஒரு ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, எடுத்து நல்லா இருக்கும் ரைட் ஹேண்ட். ஆண்டவரே இந்த கை எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கை வச்சு ஆண்டவரே இந்த கை எப்படி சுத்தமாக இருக்கும். ஈசாக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. சார் நான் விதைச்சோம்னா அது ஐஸ்வர்யமாக தான் மாறும், நான் உன்னை கொடுத்தோம்னா நான் வளர்ந்துருவேன். நான் வந்து பிரசங்கள் எல்லாம் வாசித்தேன் இல்லையா, அவனுடைய ஆதாரத்தை தண்ணீரில் போய் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும், அதுவோ இதுவோ என்று சொல்லி என்ன பண்ண யோசிக்காத. காலையில் விதை, மாலையில் உங்களுடைய கையை நெகிழ விடாத. இன்னைக்கு ஈசாக்கப்படுத்தான் விதைச்சிட்டு அவனுடைய வார்த்தை நெகிழ விடாது. இன்னைக்கு நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போறீங்க, அதை பற்றி யோசிக்காத. ஹாப்பியாக போய் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே ஈசாக்கு ஆசீர்வதித்தாண்டவர் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. இயேசுவினுடைய அந்த நீ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முழு அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அவரால் நேசிக்கப்படுகிறோம் சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கி நல்லா சாப்பிடுங்க, தூங்கி வேலைக்கு போங்க, ஆட்டோமேட்டிக்காக பலன் கொடுக்குங்க. நம்ம போயிட்டு அதை எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிச்சாங்க, நீ ஆசீர்வதிப்பாரு மண்டையில் ஆண்டு போட்டு அப்படித்தான் ஆசீர்வதிப்பேன். அதை வந்து ஆசீர்வதிப்பேன். கேட்காத, நூண்டி பார்க்காத, கேட்காத, டம்மான மண்டையில் கொடுத்து தேவதூரை வச்சு கொட்டி அப்படித்தான் நடக்கும். அதான் சூப்பர் நேச்சர். அதை கேட்காத. அவருடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து. இந்த வார்த்தை தான் மருந்து, அவருடைய வார்த்தை தான் மருந்து. அதாவது வாழ்க்கையில கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், சில விஷயங்களை முடிப்பதற்காக, சில விஷயங்களை ஆரம்பிப்பதற்காக. ஈசாக்கு ஆபிரகாம் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை, அந்த பிதாக்களுடைய நேம் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஹைலைட் பண்ணி காண்கிறார். நான் பாட்டு பண்ணல, வைத்தீரை முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. ஆபிரகாம் சந்ததியை மாதிரி ஒரு சந்ததியை வேதாகமத்தில் வாழ்ந்த எந்த நாடும் பார்க்கவே இல்லை. அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார் பாருங்க. சொல்லுங்க, என்னுடைய சந்ததி பேசப்படும். நிறைய பேர் நம்முடைய கடவுள்கிட்ட வருவதற்கு என் சந்ததி வழியா இருக்கும். என்னுடைய பிளஸிங்கை பார்த்து நிறைய பேர் வருவாங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நிறைய பேர் கடவுள்கிட்ட வருவாங்க. என் ஆண்டவரை அதிகமாக நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவரை அதிகமாக துதிப்பார்கள். இயேசு கிறிஸ்துடைய முழு அன்பையும் என்னை பார்த்து பெற்றுக்கொள்வார்கள். அதான் நான் சொல்றேன், ஆண்டவரை நீர் என் மேல் பிரியமாக இருந்தபடியினால் என்னுடைய சத்துருக்கள் இருந்து கையில் என்னை காப்பாற்றி நீர். வாதையின் கூடரத்தை இணங்காது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அல்லேலூயா. சொல்றான், ஏன் ஈசாக்கு என்ன சிரித்துனா என்ன,
1000 பேர் வரட்டும் சார், ரெகோபோத் என்கிற இடத்தை யார் வைத்திருக்கிறார், விசாலமான இடத்துல என்னை கொண்டு போய் வைப்பதற்கு அவர் போதுமான நபராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் விசாலமான இடத்திற்கு போக போறேன். அல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், நிராகரிப்புகள் இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணுறேன். நான் அக்செப்ட் பண்ணலை. இந்த ஹார்ட் வெளியே தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நான் ரெகோபத்துக்கு வர விடுவேன், உன்னை ரெகோபத்து தர விசாலமான இடத்துல நான் உன்னை கொண்டு வர போகிறேன். அதனால இந்த சில்லற காரியங்கள் எல்லாம் தூக்கி எடுத்து போட்டுட்டு நீ வா, நான் ரெகோபத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆதியாகமத்தில் சொல்லும், அவர்கள் அங்கிருந்து பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆண்டவர் அவர்கள் டைரக்டாக பெயர்சபாவுக்கு போக வச்சிருக்கலாம். ஆனால் இந்த கேராவூர் மேய்ப்பர்களுக்கு தேவன் யார் என்று விவரித்து காண்பித்து விட்டு தான் அங்கிருந்து அவங்க போறாங்க. நீங்க வாழ்ற நாட்களில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கும் நீங்கள் தேவன் உங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை உங்களை ஆசீர்வதித்து தேவன் காண்பித்து விடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வாழ்கிற இந்த பூமியில் இந்த நாட்களில் நான் யார் என்று என் சுற்றியுள்ள எல்லாருக்கும் தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. அதனால தேவன் நம்முடைய வெளிப்பிரகாரங்களை பார்க்கல, அவர் உள்ளங்களை பார்க்கிறார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குன்னு தேவனுக்கு தெரியாமே. ஈசாக்கு தெரிஞ்சிச்சு, சார் நான்லாம் சண்டை செஞ்சு வந்தேன், சண்டை போட்டு வெளியே வந்தேன். எப்படின்னா, அவங்க எங்கள் அப்பா பலி கொடுக்க போனாரு. அவன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா கூட பலி கொடுக்க எங்கள் அப்பா நீ கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் சர்ச்சுக்கு போனான்னு கூட்டிட்டு போனார். அங்கே போனால் சர்ச்சில் பலிகாடே நான் தான். நாங்கள் போய் நீ மோரியாதேசன் மலையில் என்ன பண்ணாரு, நீ பலி கொடுக்க போயிட்டாரு. ஆனால் அங்கேருந்து கர்த்தரை நீ காப்பாற்றினாங்க. அப்படிப்பட்ட ஆள் சார் நான். அதனால தயவு செய்து என்கிட்ட சண்டை வச்சுக்காருங்க, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிற ஆண்டவர். அவருடைய வாக்குத்தத்தப்படி இந்த பூமிக்கு வந்த முதல் ஆளை நான் தான் சார். அல்லேலூயா. சார் நான் திருமணம் ஆகி முதல் வருஷத்துல பிறக்கல சார், சாக போற வயசுல பிறந்தவன். அப்போனா நான் எவ்வளவு வருஷங்கள் தாண்டி என் ஜீன்கள் என்னுடைய அணுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருப்பேன். அதனால கேராவூர் மக்களே கொஞ்சம் கவனிங்க, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, என்கிட்ட சண்டை பண்ணாதீங்க. நான் இன்னொரு தோழி வெட்டுவேன், அதுல இருந்து வேற மாதிரி சம்பவம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஒரு நாள் மிகப்பெரிய விசாலமான இடத்துல வைப்பார். அல்லேலூயா. ஸோ நாங்கள் எங்கள் சபை ஆரம்பிச்சு அடுத்த மாதம் வந்தால் 1 வருஷம். இந்த 1 வருஷத்துல எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கு, எத்தனையோ ஃபேமிலி சந்திச்சு. ஆனால் நம்புகிறோம், நிறைய பேர் வாக்குவாதங்கள் பிராபலங்கள் வர முடியாது. ஆனால் நான் நம்புகிறோம், இந்த சேரெல்லாம் அங்கே நிறைய சேர் அடிக்க வச்சிருக்கோம், அதெல்லாம் வர முடியாது. அமை அல்லேலூயா. நம்ம அடுத்தடுத்து போகிற தட்டி இந்த சேர்கள்லாம் பயன்படும். இந்த இடம்லாம் ஃபுல்லாகும். ஒரு பெரிய கிரேட் லீடர்ஸ் எல்லாம் இங்கே உருவாவாங்க. வி மேக் மாஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து வெளியே போவாங்க. சொல்லி நம்ம நம்புகிறோம், கர்த்தர் அதே போல் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அவர் நம்முடைய விசாலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அமை உங்களுடைய இதயத்தை சொல்லுங்க, காற்று ஏறி சொல்லுங்க, இதயமே விசாலமாக ஒருவரோடு பேசும்பொழுது விசாலமான எண்ணங்கள் உருவாகட்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுடைய எண்ணங்களை விசாலமாக பிராட யோசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குண்டுச்சட்டிலை குதிரை ஓடிக்கிட்டு வந்துடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சித்னாக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இல்லாம இந்த இயேசுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இல்லாம போங்கடா, நீங்கள் உங்களுடைய இயேசுக்கும் சித்னாவும் நான் போராண்டான்னு சொல்லிட்டு ரெகபோத் வந்துருங்க. அது விசாலமான இடம். சொல்லுங்க ரெகபோத், சொல்லுங்க ரெகபோத் துவங்குகிறது. விசாலமான இடங்கள் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. எஸ், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த இல்லத்தில் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கலாமா? ஈசாக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தன் இதயத்தை விட்டு கொடுத்தான். தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இதயத்தை விட்டுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய இதயத்தை கேட்கிறார், அதை விட்டுக் கொடுத்து அதை வச்சு நான் பெரிய காரியங்களை செய்வேன். நம்ம இந்த உலகத்தினுடைய கட்டமைப்புகளே வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை விட்டு வா, நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன். உன் இனத்தை விட்டு வா, தேசத்தை விட்டு வா, நான் உன்னை பெரிய ஆளாக்கிடுவேன். ஒரே ஒரு காரணம், ஈசாக்குக்கு தேவன் அவனோடு இருந்தார். சொல்லுங்க, தேவன் என்னோடு இருந்தா மலைகளை தாண்டுவேன். எஸ், எல்லா சூழ்நிலையும் மாறி நான் வாழ்க்கிறேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே சொல்லலாம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றி தான். ஈசாக்கு கேராவோடு ஆண்டவரே, எஸ், அவனுக்கு உண்டான எல்லா வாக்குவாதங்களும் பொறாமைகளும் சண்டைகள் எல்லாத்தையும் அவன் நம்பலாம். ஆனா உங்களை நம்பினா
அவனை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வச்சுங்க ஆண்டவரே. நாங்க நம்புறோம் உங்களை, நீங்க எங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பீங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு நிராகரிக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு இயேசுவால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு புறக்கணிக்கப்படுகிறீர்களோ இயேசுவால் அதிகமாக நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நம்மை விசாலமான இடங்களிலே கொண்டு வந்து வைக்கிறார். அவரை என்னை நேசிக்கிறபடினாலே என்னை ஆசீர்வதிக்கிறார். அவரை என்னை நேசிக்கிறபடினாலே நான் மகா பெரியவன் ஆவேன். அவரை என்னை நேசிக்கிறபடினால எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து துவங்குதுன்னா, நான் ஆண்டவரை நம்புறேன் இல்லையா, அந்த நம்புற நம்பிக்கையில இருந்து துவங்குகிறது. ஏதோ ஒரு கிரியினால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லைங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால I am a blessed. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் காலவேளைக்காய் நன்றி. வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கோடாய் கூடிய பெருகட்டும்.